வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, ரேவதி மாயா கிட்ட பேசுறத அப்படியே கேக்குறாங்க. இது எல்லாம் கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நம்ம பொண்ணு என்ன இப்படி பேசுறா? இந்த மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணோட மனசை கலைக்கிறதுக்கு பாப்பா? இவளை பத்தின உண்மைகளை ரேவதி கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகுமா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னும் அவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி கவனிக்கிறாங்க. மாயா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, அந்த டிரைவர் ராஜா உன் கழுத்துல தாலி கட்டினதுக்காக அவங்க கூட காலம் ஃபுல்லா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா பேசுறீங்க? அவ முகத்துல ஒவ்வொரு நேரமும் முழிக்கும் பொழுது எனக்கு நரக வேதனையா இருக்கு. இப்படியெல்லாம் பித்தலாட்டம் பண்ணி என்ன இப்படி பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். மகேஷ் ஆரம்பத்திலேயே சொன்னாரு, இந்த டிரைவர் ராஜா தான் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு தலையில அடிச்சான் அப்படின்னு. ஆனா நான் அவரையே சந்தேகப்பட்டுட்டேன். நான் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருந்தா இன்னரும் இந்த பிரச்சனைய இவ்வளவு பிரசவுக்கு விட்டுருக்க மாட்டேன். அந்த டிரைவர் ராஜாவை அம்மா கிட்ட அப்பவே சொல்லி வீட்டை விட்டு தடுத்திருப்பேன். நான் தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணது இவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது. அவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தனுக்கா, அதுதான்க்கா எனக்கு யோசனையா இருக்கு. அவன் இந்த வீட்டுக்குள்ள சொத்தையெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இத பத்தி அம்மாவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. அம்மா ரொம்ப வெகிலி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இப்படி வெளித்ததெல்லாம் பாலு அப்படின்னு நம்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இனிமே நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்லை. இப்ப அந்த மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். மகேஷ் ரொம்ப பாவம், அவரை நான் பெத்த புள்ள மாதிரி வளர்த்தேன். ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அப்ப சாமுண்டீஸ்வரி இத காதுல வாங்கிட்டு, அடி பாவி, அவனை என்ன பெத்த புள்ள மாதிரியா வளர்த்த ச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா சொல்றாங்க, ரேவதி, இப்ப கூட மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். அப்ப ரேவதி கேக்குறாங்க, அக்கா மகேஷ் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, அவரை எப்படியாவது காப்பாத்தி கொண்டாந்து விடுறேன். அப்ப மாயா சொல்றாங்க, எப்படி ரேவதி காப்பாத்த முடியும்? ஏன்னா அவங்க யாரும் காப்பாத்த முடியாத ஒரு கஸ்டடியில இருக்காரு மகேஷ். இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, என்னக்கா சொல்றீங்க? யாரும் காப்பாத்த முடியாத இடத்துல இருக்காரா? அப்படி அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க, நான் இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். அப்ப மாயா சொல்றாங்க, எங்க இருக்காரா? அந்த டிரைவர் ராஜாவும் உன் அம்மாவும் சேர்ந்துதான் இப்படி பிளான் பண்ணி அவரை கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. நீ வேணும்னா சொல்லு, எந்த பெத்த தாய்க்கு இது மாதிரி இன்னொருத்தன் கெட்டவன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா நம்பாம இருப்பாங்களா? உன் லைஃப் நாசமா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்க அம்மா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த டிரைவர் ராஜா அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி கடைசியில உன் கழுத்துலயும் தாலி கட்டிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரோட கஸ்டடியில தான் இப்ப மகேஷ் இருக்காரு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரேவதி, இப்ப நீ என்ன பண்ண போற? அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் அம்மா கிட்ட எப்படியாவது சண்டை போட்டு நான் மகேஷை காப்பாத்துறேன். அப்ப மாயா கேக்குறாங்க, சரி மகேஷை காப்பாத்தின பிறகு என்ன பண்ண போற? ரேவதி சொல்றாங்க, எனக்கு தெரியலக்கா, நான் மகேஷ் ஆனா கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருவேன். அப்பதான் மாயா கேக்குறாங்க, அவரை கொண்டாந்து ஒப்படைக்கிறது பெரிய விஷயம் இல்ல ரேவதி, அப்புறமா நீ என்ன பண்ண போற? மகேஷ் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரொம்ப பெரிய கனவோட இருந்தாரு, உன்னை ரொம்ப காதலிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் உயிரோட இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறியா? உன்னை கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு அவரு கண்டிப்பா உசிரையே விட்டுருவாரு. அவர் இறந்துட்டா நான் அவரை என் பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்தேன். நானும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரேவதி. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி, ஐயோ அக்கா, என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? அப்பதான் மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்ப்பு தான். எப்படியும் அந்த டிரைவர் ராஜா உன் கழுத்துல தாலி கட்டிருக்கிறதுனால நீ அவன் கூட சேர்ந்து காலம் ஃபுல்லா வாழ போறது கிடையாது. அவனை வெறுத்துக்கிட்டே தான் இருக்க போற. அப்படி பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கு அவன் கட்டின தாலியை தூக்கி வீசிட்டு நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கலாமே, சொல்லு. இது கேட்டதோட ரேவதி பேர் எதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்றீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா ரேவதி, இங்க பாரு, பிடிக்காத ஒருத்தன் கூட நீ வாழ்றதுக்கு நீ மகேஷ் கூட வாழலாம்ல, சொல்லு. உன் லைஃப எதுக்கு இன்னொருத்த கையில நீ கொடுக்கணும்? அவன் இப்படி திட்டம் போட்டு உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு நீ எப்படி ரேவதி பொறுப்பாக? உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ இப்ப கூட சரின்னு சொன்னீங்கன்னா மகேஷை எப்படியாவது காப்பாத்தி உனக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சொல்லு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க,
சரி நான் யோசிக்கிறேன். இது எல்லாம் சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, ரேவதி சீக்கிரம் யோசனை பண்ணி சொல்லு. இது கேட்டதும் ரேவதியும் சரிக்கா, ஆனா மகேஷ் இல்ல அப்படின்னு நீங்க மறுபடியும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, ரேவதி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்னு, இனிமே நீ மகேஷை எப்படியாவது காப்பாத்திருவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இனிமே நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க. ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் காதுல வாங்கிட்டு, அடி பாவி மாயா, இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணிருக்க, நீ இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படிப்பட்ட பிளான் பண்ணுவ அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை பத்தின உண்மைய நான் நேரா ரேவதி கிட்ட சொல்லி உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்திருப்பேன். ஆனா அப்படி பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி தான். நான் மட்டும் அப்படி பண்ணியிருந்தா இன்னரும் பரமேஸ்வரி அவளோட பேரனை கொண்டாந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. அப்புறம் இத்தனை வருஷமா நான் கௌரவமா இருந்தேன், குடும்பத்தோட சேரவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே துவம்சம் ஆகிரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இப்பவே என் பொண்ணு ரேவதி கிட்ட உங்களை பத்தின உண்மைகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. மாயா ரேவதியை தூண்டி விட்டதோட ரொம்ப சந்தோஷமா சோஃபாவில உட்காடுறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ரேவதி இனிமே நீ எங்களோட கையில, இனிமே யாரு என்ன சொன்னாலும் நீ மகேஷ கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா உங்க அம்மாவை ஃபாலோ பண்ணி அந்த மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை பத்தின உண்மைகளையும் நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயா ரொம்ப சந்தோஷத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்புறமா மாயா நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போனை பார்த்துட்டு, என்னது மாயா போன் பண்ணிருக்கா, இவ காரணம் இல்லாம போன் பண்ண மாட்டாளே அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா, என்ன போன் பண்ணிருக்க. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் ரேவதியை தூண்டி விட்டுட்டேன். ரேவதி அந்த ராஜா மேலையும் அவங்க அம்மா மேலையும் செம்ம கோத்துல வீட்டுல வந்துகிட்டு இருக்கா. கண்டிப்பா அவ வந்து கேப்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரி மாயா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ ரேவதி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பா, எப்படியும் நம்ம அந்த வீட்டுக்கு மகாராணி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது போலயே அப்படின்னு ரொம்ப கற்பனையில சந்தோஷமா இருக்காங்க மாயா. ரேவதி நேரா வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே சாமுண்டீஸ்வரி உட்கார்ந்து இருக்காங்க. ரேவதி வீட்டுக்குள்ள வந்ததோட சாமுண்டீஸ்வரி டக்குன்னு ரேவதியை பார்த்து, எங்க ரேவதி போயிட்டு வர அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா, சரி போயிட்டு ரெஸ்டட் அப்படின்னு சொன்னதோட ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி போனதோட சாமுண்டீஸ்வரி கோவமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பாப்பா அப்படின்ட்டு கோவமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்ததோட நேரா இங்க பாருங்க டிரைவர் ராஜா வாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி போயிட்டு, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொன்னதோட அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு ரேவதி இருக்கான்ல, அவ எங்க போறா எங்க வரா அப்படிங்கறத பத்தி நீங்க கவனிக்க மாட்டீங்களா. கார்த்தி கேக்குறாரு, ஏன் மேடம் என்னாச்சு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவ தேவையில்லாதவங்களை எல்லாம் போய் சந்திச்சுட்டு வரா, நீ கொஞ்சம் எங்கேயும் போக கூடாதுன்னு பாத்துக்கோ. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் எங்க மேடம் சொல்றது, என்னால சொல்ற வாய்ப்பு இல்லை மேடம். நான் அப்பவே சொன்னேன் அவங்களோட அனுமதி இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தாதீங்க அப்படின்னு. ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லை. இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்களா, அவங்க இப்ப என் மேல சரியான கோவத்துல இருக்காங்க. நான் தான் அவங்கள வந்துட்டு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண மாதிரியும், நான் தான் திட்டம் போட்டு கல்யாணம் பண்ண மாதிரியும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்க கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது மேடம், என்னால எதுவும் சொல்ல முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி கோவமா இருக்காங்க. ச்சே, எப்படி இந்த ரேவதியை நம்ம கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி அந்த இடத்துல போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்றாங்க, ஏன் நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அதை பத்தி கேட்கல, உங்க அம்மா தான் எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்க சொன்னாங்க, அதுக்குதான் நான் கேட்டேன். சோ இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன், என்னைய வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி எதுவுமே கேட்காம அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அப்புறம் மறுநாள் காலை நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம இந்த மகேஷை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷை பாக்குறதுக்காக போறாங்க. ரேவதி என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அம்மா இந்த மாதிரி யாரையும் கூப்பிடாம போக மாட்டாங்களே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி வெளியில கிளம்புறத பார்த்துட்டு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா எங்கக்கா கிளம்புற. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்புறேன். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போவியே, என்ன இப்ப எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எங்க போகணும்னாலும் உன்னை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்புறாங்க. இதை நம்ம ரேவதி நோட் பண்றாங்க.
கண்டிப்பா அம்மா எங்கேயுமே தனியா போக மாட்டாங்க. அதுவும் சித்தி கிட்ட சொல்லாம எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க. ஆனா இப்ப சொல்லல அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. நம்ம பின்னாடியே போனா என்னன்னு தெரியும். கண்டிப்பா அம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு தெரியுது அப்படின்ட்டு ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா சமுண்டீஸ்வரிய ஃபாலோ பண்றாங்க. ரேவதி சாமுண்டீஸ்வரி தனியா போறத பார்த்துட்டு சந்தேகப்படுறாங்க. அம்மா இந்த மாதிரி தனியா போற ஆளே கிடையாது. எங்க போனாலுமே சந்திராட்சத்தையே கூட்டிட்டு தான் போவாங்க. சோ தனியா போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ரேவதி கண்டுபிடிக்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி போனதோட பின்னாடியே ஃபாலோ பண்ணி கிளம்புறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கு, அங்க போறாங்க. ரேவதி இந்த குடோனை பார்த்ததோட ஒருவேளை இங்கதான் அந்த மகேஷ் அம்மா வச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு நேரா போறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா குடோனுக்குள்ள போயிட்டு நேரா அந்த மகேஷ பாக்குறாங்க. அப்பதான் ரேவதி பாக்குறாங்க. பாத்துட்டு மகேஷ கட்டி போட்டு வச்சிருக்காங்க அம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா உள்ளார போனதோட மகேஷ பார்த்து ஏய் வாய் கட்ட அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொன்னதோட வாய் கட்ட அவுத்து விடுறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் நீங்க போன பிறகு இவன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டான் மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவனை நாங்க சேஃப்டியா பாத்துக்கிறோம். அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, இங்க பாருங்க இவன் சாப்பாடு கேட்டா தண்ணி கேட்டா மட்டும் கொடுங்க, மத்தபடி இவனை இந்த இடத்துல இருந்து எங்கேயுமே எஸ்கேப் ஆகிற விட்டுறாதீங்க. அவனுங்க சொல்றாங்க, சரிங்க மேடம் நாங்க பாத்துக்கிறோம். சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, இங்க பாருங்க இவன் மட்டும் எஸ்கேப் ஆனா ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இவன் காரணம் முன்னிட்டும் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக கூடாது. இது கேட்டதும் அந்த ரவுடிங்களும் நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு அப்ப அம்மா தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா, தேவையில்லாம இந்த டிரைவர் பேச்சு கேட்டு அம்மா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்களே. அப்ப மகேஷ் நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் இதுக்கு மேடம் என்ன இப்படி கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கீங்க, இங்க பாருங்க நான் தான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன்னு சொல்றேன்னு, அப்புறம் ஏன் மேடம் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க, என்ன விட்டுருங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன உன்னை விட்டுறதா, உங்களை விட்டா நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா, இங்க பாரு நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி நான் கண்டிப்பா உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரேவதி டக்குன்னு அந்த இடத்துக்கு போறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. மகேஷ் ரேவதியை பார்த்ததோட, ரேவதி வா ரேவதி வா ரேவதி, எங்க பாரு உங்க அம்மா என்ன என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு, உனக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ரேவதி, பாரு ரேவதி. அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமா அந்த மகேஷ ஓங்கி அறையிறாங்க, டேய் என்கிட்டயே ஏன் முன்னாடியே ஏன் பொண்ணு கிட்ட நடிக்கிறியா அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க அடிக்க போக ரேவதி டக்குன்னு தடுக்கிறாங்க. அம்மா இதுக்கு மேல ஒரு அடி மகேஷ் மேல விழுந்தாலும் இனிமே எனக்கும் உங்களுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்பதான் மகேஷ் சொல்றாரு, ரேவதி நீ எனக்காக வருவ அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. பாத்தியா ரேவதி உங்க அம்மா என்ன என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அப்படி நான் என்ன ரேவதி பண்ண, நான் ஒரு ஏழை தான், என்னால எதுவுமே பண்ண முடியாதுதான், என்கிட்ட சொத்து இல்லதான், அதுக்காக இப்படி உங்க அம்மா என்ன இப்படியா கட்டி போடுவாங்க, பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னா ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாம்ல, பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனா பொண்ணு கொடுக்கற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இப்படி பண்றாங்களே ரேவதி, அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்துதான் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு அடுக்கடுக்கா மகேஷ் பொய் சொல்லிக்கிட்டு போக இதையெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி மகேஷ பார்த்து, இங்க பாரு இதுக்கு மேல பொய் சொன்ன அவ்வளவுதாண்டா அவனுக்கு மரியாதை. அப்ப மகேஷ் சொல்றாரு, பாத்தியா ரேவதி உனக்கு முன்னாடியே என்ன என்ன பேசுறாங்க அப்படின்னு, அவங்க தானே ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, திடீர்னு ஏன் ரேவதி இப்படி என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா இதெல்லாம், நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த டிரைவர் ராஜா மேலதான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி உன்னோட நல்ல லைஃப்காக தான் இப்படி பண்ண, இவன் நல்லவனே கிடையாது, தயவு செஞ்சு இவனை நம்பாத, உங்க அம்மா உனக்கு துரோகம் பண்ணுவாளா, நீ யோசனை பண்ணி பாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, எனக்கு இவன் உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி மகேஷ ஓங்கி எறிகிறாங்க, பாத்தியா உன்னால என் பொண்ணு எப்படியெல்லாம் என்ன பேசுறான்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா இதுக்கு மேல அவர் மேல ஒரு கை வச்சீங்கன்னாலும் இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. நம்ம பெத்த பொண்ணே இப்படி பேசுறாளே அப்படின்னு மனசு கலங்குது. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா மகேஷ விட்டுருங்க, அவர் எங்கேயாவது போயிட்டு ஹாப்பியா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, நீங்க சொன்ன மாதிரி நான் டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
சாமுண்டீஸ்வரி டக்குன்னு துப்பாக்கி எடுத்து நேரா மகேஷோட தலையில வச்சு, இங்க பாரு, என்னெல்லாம் நடிக்கிற, என் பொண்ணுக்கு நேரா என்னை கெட்டவன்னு சொல்லி நிரூபிக்கிறீல்ல, சொல்லு மரியாதையா நீ எதுக்காக நீனும் மாயாவும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிறத சொல்ல போறியா இல்லையா? இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகி மகேஷ் இருக்காரு. அப்ப அந்த ரவுடிங்க மகேஷோட கையை பிடிச்சுக்கிட்டு இப்ப சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கோவமா டக்குன்னு மகேஷோட கால்ல வந்துட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. இதனால மகேஷுக்கு மயக்கம். அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ அம்மா என்ன காரியம் பண்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி மகேஷோட நெத்தில ஆஹ் துப்பாக்கியை வச்சு இப்ப சொல்ல போறியா இல்லையாடா, இல்லைன்னா அடுத்து உன் தலைக்கு தான். இது கேட்டதோட மகேஷ் ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ ஐயோ மேடம் என்ன மன்னிச்சிருங்க, நாங்க ரேவதியை ஏமாத்தி தான் நாங்க இப்படி பண்ணோம். ரேவதிக்கு நிறைய சொத்து இருக்கு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். உடனே மாயா வந்துட்டு என்ன பண்ணானா, எப்படியாவது ரேவதியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் ரேவதிக்கு உள்ள சொத்தெல்லாம் நமக்கு வந்துடும், நம்ம வந்துட்டு காலம் ஃபுல்லா சம்பாதிக்க வேண்டியதில்லை, ரேவதியோட சொத்தை வச்சே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மாயா சொன்னா. உடனே நானும் மாயாவோட பிளானுக்கு சரின்னு சொன்னேன். அதனாலதான் நாங்க ரேவதிய ஏமாத்தி இப்படி பண்ணோம். ரேவதிய நான் லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். ரேவதியும் நல்லா ஏமாந்துட்டா. இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இன்னும் நிறைய சொல்லு, அந்த டிரைவர் ராஜா தான் உன்னை கடத்தினதா, உன்னை தலையில அடிச்சதெல்லாம் அவனா அப்படின்னு கேட்டதோட நம்ம மகேஷ் வந்துட்டு, இல்ல மேடம், அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவரு ரொம்ப நல்லவரு, அவரு எங்களை பத்தின உண்மைகளை ரேவதி கிட்ட எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா ப்ரூவ் பண்ண முடியல, ஏன்னா நாங்க அவரை நல்லா ஏமாத்திட்டோம். ரேவதியும் நல்லா ஏமாந்துட்டான். ரேவதியை எங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நாங்க இத்தனை நாளையும் இந்த பிளான பண்ணோம் அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, பாத்தியா ரேவதி, இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியா, கொஞ்சமாவது யோசனை பண்ணிப்பாரு. இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அம்மா, எதை நம்புறது எதை நம்ப கூடாது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இவரு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நான் நல்லா ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். நீ வந்துட்டு டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிருக்கா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் உனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. இப்பயே புரிஞ்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிருக்கேல்ல, சந்தோஷமா இரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா, கண்டவங்களையும் நம்பி நான் உங்களை நம்பாம இருந்துட்டேனே, என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி விடு, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்கலாம். நீ இப்பயாவது இந்த மாப்பிள்ளைய பத்தி நல்லபடியா நினைச்சுக்கிட்டிய, அதுவே போதும். இவங்க ரெண்டு பேரையும் நான் விடுதலை பண்றேன் உனக்காக. இங்க பாரு மகேஷ், இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். நீயும் மாயாவும் இந்த ஊரை விட்டு போயே ஆகணும், ஞாபகம் வச்சுக்க. எங்க கண்ணுல மறுபடியும் பட்டீங்க அப்புறம் உயிரோடவே இருக்க முடியாது. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, மேடம், என்னை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுங்க, நான் எப்படியாவது இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, நீ என்னை பத்தி நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.